புதுச்சேரி அருகே தனது மனைவியின் ஆசைக்காக அறிவியல் நுணுக்கங்களோடு முகலாய பேரரசர் கால அரண்மனை வடிவில் வீட்டை கட்டி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த கனகவேல் கட்டிடக்கலை மீது இருந்த ஆர்வம் காரணமாக அதற்கான தேடலில் இறங்கியுள்ளார். அத்துறையில் சிறந்து விளங்கிய பல்வேறு நிபுணர்களிடம் பயிற்சி பெற்று நுணுக்கங்களை கற்று தேர்ந்து தனியாக ஒப்பந்தங்கள் எடுத்து வீடுகள் கட்டி கொடுத்து வருகிறார் கனகவேல். அறிவியல் ரீதியான நுணுக்கமான கட்டிடக்கலை மீது ஆர்வம் கொண்ட கனகவேலிடம் பேச்சுவாக்கில் அவரது மனைவி பானு சற்று வித்தியாசமான வடிவில் வீடு ஒன்றை கட்ட வேண்டும் என கூறியிருக்கிறார். இதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் தனது முழு அறிவையும் உழைப்பையும் வாழ்நாள் சேமிப்பையும் கொட்டி 2 ஆண்டுகளாக இந்த வீட்டை செதுக்கி இருக்கிறார் கனகவேல். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் முப்பரிமாண புத்தர் சிலை நம்மை வரவேற்கிறது. நாம் எந்த பக்கம் நின்றாலும் அந்த பக்கம் புத்தரின் முகம் நம்மை நோக்குகிறது. வீட்டினுள் அறிவியல் நுணுக்கத்தோடு வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டுள்ள தூண்களில் ஒன்றை தட்டியவாறு மற்றொரு தூணில் காதை வைத்து கேட்டால் பல்வேறு வகையான இசையை கேட்கலாம் என்கிறார் கனகவேல். இங்கே தட்டினா பக்கத்தில் 3ஆவது தூணில் சவுண்டு வரும் சார், அங்கேருந்து 6ஆவது தூணில் சவுண்டு வரும் சார். அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி யோசித்து பண்ணிக்கிறேன் சார். அது எப்படி உள்ளே பண்ணிக்கிறேனாக்கா பஞ்சலோகம் உள்ளே மெட்டீரியல் உள்ளே வச்சு பைப்பு ஹாலோ பைப்பு வச்சு ஒன்று ஒரு ஒளி அலைநீளம் வர மாதிரி பண்ணிடு சார். அதனால் ஒன்று ஒரு ஒளி அலைநீளத்தில் ஒவ்வொரு சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக மாறும் சார். சந்தனம், செம்மரம், வாகை உட்பட 5 வகையான மூலிகைகளை பயன்படுத்தி அசையும் கட்டிலை வடிவமைத்துள்ள கனகவேல் கட்டிலின் மேற்புறத்தில் மோட்டார் உதவியுடன் இயங்கும் சாமரத்தை வைத்துள்ளார். ராணிகள் பயன்படுத்தும் மூலிகை குளியல் தொட்டியும் பழங்கால வடிவிலேயே அமைக்கப்பட்டுள்ளது. கன்னிமாடம், முத்தானை மண்டபம், சிவப்பு கோமேதக கல் பதிக்கப்பட்ட முப்பரிகை என பழமை பேசும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள கனகவேலின் இந்த வீடு ஆச்சரியங்களின் மொத்த உருவமாக உள்ளது. ஒளிபெருக்கிகள் இல்லாத அன்றைய காலகட்டத்தில் அரசர்களின் பேச்சை அதிக டெசிபலில் வெளிப்படுத்தும் தர்பார் மண்டபமும் இந்த வீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. மனைவி மற்றும் பிள்ளைகளுக்காகவே இந்த வீட்டை வடிவமைத்ததாக கூறும் கனகவேலின் அன்பில் அவர்களும் கரைந்துதான் போகின்றனர். கனகவேலின் இந்த பிரம்மாண்ட படைப்பை கட்டிடக்கலை பயிலும் மாணவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வந்து பார்வையிட்டு செல்லலாம் என்கிறார் கனகவேல்.